ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய அறிக்கையை படிக்க மறுக்கிறார். இன்னைக்கு கூடுதலாக போயிட்டு 13 குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இவை எல்லாமே எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதுவும் பிரஸ் ரிலீஸாவே அனுப்பியிருக்காங்க இல்லையா? அதை பண்ணக்கூடாது. ஆளுநருக்கு அதோடைய வேலை இல்லை. ஆளுநர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு உட்பட்ட அதிகாரத்தை தாண்டி மாநில அரசுடைய உள் விவகாரங்களில் அவர் கருத்து தெரிவிக்கிறார், இது பண்றாரு. அப்போ ஆளுநர்னால அடிதான்ற மாதிரி ஆளுநரை போட்டு எல்லா விஷயத்துலையுமே எதிர்கட்சியில் வைக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, விழாவில் கலந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. 2022 அவர் ஆளுநர் உரையை வாசிச்சாரு. அப்ப இந்த தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம்ன்ற சர்ச்சை இல்ல, அதை அப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்ல. அப்புறம் அதுக்கப்புறமா ஏன் என்ற மாற்றம் அவர்கிட்ட? இது எப்படி சார் இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி தலையிட முடியும்? தமிழ் ஒரு பாடமா கூட அதுல இல்லாம இருக்கு. இப்ப ஏன் பிஎம்சி ஸ்கூல்ல எப்படி நீ உள்ள விடாம இருக்கிற? ஆனா நீ அதிமுக என்ன அடி அடிச்சீங்க? உன வக்கு இருக்குது, அடிமை, ஒரு நீட்டை தடுக்க முடியல, அப்படி இப்படின்னு பேசுனீங்க. நீங்க இருந்தாலும் அதான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அரசு சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. பிரதிபா பாட்டீல் கூட ஒருத்தவங்க பிரசிடெண்டா இருந்தாங்க. இந்திய அரசியல்லையே மோசமான ஒரு இது. எல்லாம் போகும்போது ஜனாதிபதி மாளிகைகள் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 3வது வருடமா தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் பேரவையில உரை நிகழ்த்தாம வந்திருக்காரு. காலையில இருந்து பரபரப்பா எல்லா ஊடகங்களும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஆளுநருக்கு உண்டான அதிகார வரம்புக்கு உட்பட்டதா? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அதை மீறி ஆளுநர் நடக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுக்கு பதில் என்ன சார்? நான் இதை 2 விதமா அணுகிறேன். கான்ஸ்டியூஷன் தான் முக்கியம். அதை மீறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆளுநருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கிறது. எப்பவுமே ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு. இல்லாட்டி ஆளுநர் நின்று போயிடலாமா தேர்தலில்? அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய ஒர்க்கு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் செட்டப்பு, பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிற இடத்துல இருக்குது. அதை அங்கீகரித்து அதை அமல்படுத்துகிற இடத்துல ஜனாதிபதி இருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சரி செய்கிற, தீர்த்து வைக்கிற, எப்படின்னா மாவாட்டிங்கன்னா மாவு தள்ளுற இருக்குல்ல, அந்த வேலை அது மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துடையது. அதில் சில சட்ட பிரச்சனைகள் வருது, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதில் ஆலோசனை சொல்வதற்கும் வழிகாட்டுவதற்கும், சில விஷயங்களில் மட்டும் ஏதாவது வரம்பு மீறும் பொழுது அதை தடுப்பதற்கும். இதில் ஒரு கயிறு கட்டி சுற்றும் பொழுது நம்ம கயிறும் அந்த பவரோட சுற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நிறுத்தினீங்கன்னா கல்லு கீழே விழுந்துடும், இல்லை நம்ம மேலே அடிச்சிடும். அந்த மாதிரி தான் 3 பவரும் ஒன்றுக்கு ஒன்று இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இவர்கள் ஈக்குவல், இது ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர், யாரும் மீற முடியாதுன்ற நம்முடைய இது. அந்த செட்டப் தான் அம்பேத்கர் தலைமையிலான அந்த அரசியல். இதே தான் மாநிலத்துக்கு. அங்கே கான்ஸ்டியூஷன் ஹெட் ஜனாதிபதி, இங்கே கவர்னர். அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம், இங்கே சட்டமன்றம். அங்கே நீதிமன்றங்களும், இங்கேயே நீதிமன்றங்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களும் ஆளுநரும் அந்த மரபை காப்பாற்றணும். அரசியல் செய்வது வேறு, அரசு வேறு. அரசியல் செய்யும் பொழுது நீங்கள் என்ன வேணால் பேசலாம், பண்ணலாம். ஆனால் அரசுன்னு வரும்பொழுது ஒரு மத்திய அரசோட இணக்கமான போக்கு, ஆளுநரோட இணக்கமான போக்கு, ஆளுநர் அதற்கான இது எங்கே மீறப்படுகிறதுனா, காங்கிரஸ் தான் இது ஆரம்பிச்சு வச்சது. ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தினது, ஆளுநர்களை வைத்து மாநில விவகாரங்களை தலையிட வைத்தது. இந்த வேலைலாம் பிஜேபி கவர்மெண்ட்லேயும் அந்த வேலையை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு உதாரணம் ஆரிஃப் முகமது கான் கேரளாவில், தமிழிசை தெலுங்கானாவில், பன்வாரிலால் அங்கே பஞ்சாபில். இது கோர்ட்டுக்கு கேஸாக வந்துச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஆளுநர்கள் அவர்களுடைய மரபை மீறக்கூடாது. எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆளுநர் எல்லாமே சட்டமன்றத்தை கூட்டுன்ற மாதிரிலாம் போயிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அது கிடையாது. ஒரு மாநிலம் அதற்கு ஆளுநர் ஆட்டுக்கு தாடின்றாங்கல்ல, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஹெட்டுன்னா அவர் தான். ஆளுநர் பேரால் தான் சட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. இப்போ ஆளுநர் இல்லைன்னா நினச்சி பாருங்கள், தனக்கு என்னென்ன நினைச்சது பண்ணலாம். அப்போ எந்த ஒரு சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் சட்டமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள், இந்திய அரசுடைய இறையாண்மை கட்டுப்பட்டவர்கள். அங்கே ஏதாவது மீறுதுன்னா அந்த இதை சரி பண்ணுற வேலை, அந்த சட்டத்தை சரிபார்க்கிற வேலை ஆளுநருக்கு இருக்குது. அதாவது மாவாட்டுற வேலை தான் இவங்களுக்கு, மாவாட்டுற வேலை. அதை தள்ளி விடுற வேலை ஆளுநருக்கு. என்ன உளுந்து போடணும், எவ்வளோ அரிசி போடணும்னு சொல்கிற வேலை அவருக்கு கிடையாது.
ஆனால் சரியாக மாவாட்டலைன்னா அதை சொல்கிற வேலை அவருக்கு. இப்போ இந்த இது புரியுதா? ஆளுநருக்கும் அரசுக்கும். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்குது. இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த கவர்மெண்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே பாஜக விரோத போக்கில் தான் இவங்க அரசியலே நடக்குது. இங்கே எது நடந்தாலும் அதிமுக விரோத போக்கு கிடையாது. இங்கே அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்குது. ஆனால் அதை எதிர்த்துக்கிறதுனால நமக்கு பலன் இல்லை. பாஜகவை எதிரியாக முன்னிறுத்தினால்தான் சிறுபான்மை வாக்கு பல இதை பண்ண முடியும்னு. அதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் ஆளுநரை பார்க்கிறார்கள். அப்போ ஆளுநர்னால வார்டன்னால அடின்ற மாதிரி, ஆளுநர்னால அடின்ற மாதிரி இவர்கள் அரசியலை கொண்டு போகிறாங்க. ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு உட்பட்ட அதிகாரத்தை தாண்டி மாநில அரசுடைய உள் விவகாரங்களில் அவர் கருத்து தெரிவிக்கிறார், இது பண்ணுறாரு. ஆளுநர்கள் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்றது மரபு. அதை மீறியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேனே அந்த கேரளா ஆளுநர், தமிழிசை இவங்கெல்லாம், இவர் அந்த வேலையை பண்ணல. ஒரே ஒரு பேட்டி மட்டும் கொடுத்தாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இதில் சட்டமன்றங்களில் ஆளுநர் உரையோடு தான் தொடங்கணுன்றது தான் மரபு. அப்போ ஆளுநர் உரையை வந்து அரசுடைய உரை, அரசுடைய கொள்கை உரை, சாதனைகள் மற்ற இது, அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நடைமுறை தயாரித்து ஆளுநருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆளுநர் பார்த்துட்டு இதில் சில திருத்தங்கள் வேணும், இதை நான் வந்து நிராகரிக்கிறேன் இதுன்னு. ஆனால் ஒரேடியாகவும் நிராகரிக்க முடியாது. அப்படின்னா அது பாஜக உரை ஆகிடுமே, மத்திய அரசு இது மாதிரி ஆகிடும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய சாதனைகள் இதுன்னு. இப்போ இங்கே வந்து பெரிய அளவில் தீவிரவாதம் இருக்குது, ஒரு 10 இடத்துல பிளாஸ்ட் ஆகிருக்குது. மாநிலம் அமைதியான மாநிலம்னு சொன்னால் இதை நான் நிராகரிக்கிறேன். மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை நாங்கள் காப்பாற்றுவதற்கான இதை கொண்டு போவோம், வருங்காலத்தில் அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சில திருத்தம் சொல்கிறாருன்னா அந்த திருத்தங்களை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிங்களேன். முதல்ல எங்கே டிஃபர் ஆகுதுன்னா, அவர் தமிழ்லையே உரையாற்றணும்னு சொல்லிட்டு நீர் உயிர நெல் உயிரம், நெல் உயிர வரப்புயிரம் அந்த கவிதை உட்பட கொண்டு வந்து தமிழில் பேசுகிறாரு. அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை சில திருத்தங்கள் சொல்கிறார். இவர் திருத்தங்கள் சொன்னார்ல, அது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருத்தத்தில் பண்ணாததுனால இவர் கூடுதலாக சிலது சேர்த்துட்டு இந்த இதை படிக்கிறாரு. அப்போ பிரச்சனை வருது, இவர் வெளிநடப்பு பண்ணுறாரு. அது வந்து முதல்ல நடக்குது. 2வது வருஷம் வந்து அவர் அந்த இது சொல்கிறார், தேசிய கீதம் முதல்ல பாடணுன்றது மரபு, அதை பண்ணுங்கன்றார். அதை இவர்கள் பண்ண மறுக்கிறார்கள். இதிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இதில் நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, இது ஒரு சாதாரண 91க்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பண்ணியிருந்தாங்க. 91க்கு அப்புறம் தேசிய கீதத்தை கட் பண்ணிட்டு தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பண்ணுறாங்க. தேசிய கீதம்ன்றது தான் மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களில் முதல்ல தேசிய கீதம், பிறகு எதுவும் இருக்காது. ஏதாவது அந்த ஸ்டேட் இருந்தால் அந்த ஸ்டேட் உடைத்து இருக்கும், இல்லாட்டி இறுதியிலும் தேசிய கீதம்ன்றது தான். அப்போ தமிழக அரசு அதை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பண்ணிட்டு போயிடலாம். அவர்கள் அதில் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய அறிக்கையை படிக்க மறுக்கிறாரு. இன்னைக்கு கூடுதலாக போயிட்டு 13 குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. இவை எல்லாமே ஒரு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதுவும் பிரஸ் ரிலீஸாவே அனுப்பியிருக்காங்க இல்லையா? அதை பண்ணக்கூடாது. ஆளுநருக்கு அதோடைய வேலை இல்லை. அவர் அரசு கொடுக்குற அறிக்கையை படிக்கணும். அதுதான் அவருடைய இது. அதில் நான் சொன்ன மாதிரி திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் சொல்லணும், திருத்தங்களை அவங்க ஏற்றுக்கணும். இது வந்து ஒரு நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எப்படின்னா, இவர்கள் அரசையும் பிரித்து பார்க்காம 2த்தையும் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ ஆளுநர்னால அடிதான்ற மாதிரி ஆளுநரை போட்டு எல்லா விஷயத்துலையுமே எதிர்க்கட்சிகளை வைக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, விழாவில் கலந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. அவர் தரப்பில் இந்த மாதிரி விஷயங்களில் நேரடியாக கருத்து சொல்கிறது எல்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை திமுக அழகாக பயன்படுத்துகிறது. இப்போ இன்றைக்கி பண்ணாங்கல்ல, இதை பார்த்துங்க பாஜக இந்த மாதிரி ஆளுநரை வச்சு அழுத்தம் கொடுக்குதுன்னு பிரச்சாரமாக கொண்டு போவாங்க. அப்போ நாங்களே கூட ஒரு அரசியல் கட்சி அதை தானே சார் பண்ணோம். சார் இங்க ஒரு கேள்வி சார், 2022ல அவர் ஆளுநர் உரையை வாசிச்சாரு. அப்ப வந்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம்ன்ற சர்ச்சை இல்ல, அதை அப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்ல. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஏன் என்ற மாற்றம் அவர்கிட்ட? சரி, வருஷம் விட்டுருக்கலாம், அடுத்த வருஷம் இல்ல அது விட்டுருக்கலாம்ன்ற மாதிரி. இது ஒரு பெரிய தவறு, இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு தவறா சார்? இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. தேசிய கீதம் வாசிச்சுட்டு போங்களா, என்ன கெட்டு போகுது? இன்னும் உங்களை தெய்வ குற்றமா பண்ண சொல்றாங்க, இல்லாட்டி பாகிஸ்தான் தேசிய கீதத்தை வாசிக்க சொல்றாங்க. இல்ல தேசிய கீதம் வாசிக்க மாட்டோங்கிறது இல்ல, நிகழ்ச்சி முடியும் பொழுது வாசிக்கிறாங்க. அது ஏன் நீங்க யார் சொல்றது டெஃபினிஷன் சொல்றேன். அது என்னன்னா அப்படி இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி 91ல இருந்து இருக்கிற மரபு 91 முன்னாடி இருந்ததுல ஏன் கடைபிடிக்க மாட்டீங்க வந்தது. அதுக்கு இவ்ளோ ஒரு ரியாக்ஷன் தேவையா? இவ்ளோ ஒரு முரண்டு நீங்க ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேக்குறேன்.
அதனால் இங்கே எப்படின்னா ஒருத்தன் இதுலேருந்து வந்துட்டான்னா அவனை அப்படியே மொத்தமாக நீ இதுதான் அப்படின்னு எதிர்க்கிற பார்வை அது கிடையாது. ஆளுநர் மாளிகை விருந்து வைக்கிறாங்களா, கலந்துக்கணும். நீங்கள் டெல்லி போயிட்டீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு நிகழ்ச்சினா எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. மோடி இருப்பார், சோனியா காந்தி இருப்பாங்க, ராகுல் இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் அடிச்சுக்குவாங்க. இதுதான் நாகரிகம். நீங்கள் நாகரிகத்தை நல்ல விஷயங்களை மக்கள் கற்றுக் கொடுக்கணும். இங்கே அது குறைஞ்சி போச்சு. இங்கே என்னென்னா இதை வச்சு அரசியல் பண்ணணும். பிஜேபியை எதிரியாகவே வச்சுருந்தா தான் சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு. சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்கன்றது பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த தேர்தலில் கூட இஸ்லாமியர்களை எத்தனையோ வருஷம் சொல்கிறாங்க. நேற்று ஒரு கட்டுரை படித்தேன். சாவித்திரி கண்ணன் தான் எழுதியிருக்காரு. அறம்ல எழுதியிருக்காரு. இஸ்லாமியர்கள் ஒரு ஆள் கூட இவங்க பார்லிமெண்ட்டில் மக்களவையிலேருந்து அனுப்பவே இல்லை. இவங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் தான் அதிகமாக உள்ளே இருக்காங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் சொல்லிட்டு வந்ததுன்னா இஸ்லாமியர்கள் நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏமாத்துறதுக்கு என்ன வேலை? பாரு பாஜக உள்ளே வந்துடும், அது பண்ணுறோம், இது வந்துடும். வந்துட்டாங்களே 11%. அவர்கள் கூட சில மாநிலங்களில் அந்த ஊட்டுன மதவெறி குறையாதுல்ல, அது இருக்குது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். ஆனால் ஆல் இண்டியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான அந்த விஷயங்கள் முழுவதுமாக குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி சொல்றீங்களா சார்? பிரதம மந்திரியே வந்து சொல்லியிருக்காருல, இந்து பெண்களோட தாலியை வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்து, அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட், வருத்தம் அளிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? சொல்லுங்க. இந்து பெண்களோட தாலியை வந்து பிடுங்கி இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்கன்றது தானே அந்த ஸ்டேட்மெண்ட். எப்போ சொன்னாரு? எலெக்ஷன் சமயத்துல. எந்த எலெக்ஷன்? போன வாட்டி. அது எனக்கு அந்த தரவுகள் இல்லை. இன்னொன்று எலெக்ஷனில் பேசுறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டுலாம் கொண்டு வர முடியாது. அந்த ஸ்டேட்ல கமிஷன் கூட அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க சார். அப்புறம் அவங்க பின்வாங்கினாங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி காலத்தை விட, ராஜீவ் காந்தி காலத்தை விட அதிகமான இஸ்லாமிய நாடுகள் உறவாக இருப்பது இந்த பீரியடில் தான். நேற்று கூட ஒருத்தர் வந்திருக்காரு. $85 பில்லியன் நம்ம பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்கோம் யூஏ கூட. அந்த மாதிரி இஸ்லாமிய நாடு, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையை ஒரு இஸ்லாமிய நாடு எதிர்க்கல. ஏன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குது. அதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் சார். இல்லன்னு சொல்லல. மன்மோகன் சிங் காலத்துல இல்ல. மன்மோகன் சிங் காலத்துல இதே மாதிரி வந்து அடிக்கிறப்போ ஆதாரத்தை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரையா போய் கெஞ்சிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்திருந்தது. அதை எல்லாவற்றையும் மாற்றினது ஒரு நடவடிக்கை. அந்த வெளியுறவு கொள்கை பத்தி பேசினா தனியா பேசலாம். சரி, இப்ப நம்ம இந்த தலைப்புக்கு வரலாம் சார். இப்போ ஆளுநரோட பதவி காலம் முடிந்து நீண்ட நாட்கள் ஆயிருக்கு. அதிகாரப்பூர்வமா சொல்லாதீங்க. ஆளுநருடைய பதவி காலம் முடிந்த பிறகு எக்ஸ்டென்ஷன் பண்றதெல்லாம் அதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஆணை குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து வரல அப்படிங்கறாங்க. இத எப்படி பாக்குறீங்க? யார் வரலன்னு சொன்னது? அப்படிதான் மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. மீடியா ரிப்போர்ட்லாம் விட்டுருங்க. விஜய் குற்றவாளி, விஜயை கைது செய்ய போறாங்கன்னு போடுறாங்க. உள்ள கைதை கேட்டாங்க, அதை கேட்டாங்கன்றாங்க. யாரு? சோ எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் வந்துடுச்சுன்னு வராம எப்படிங்க நீங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி பல கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறாங்கல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் தலைமை டிஜிபியை எப்படி நியமிக்கணும்னு சொல்லுது. ரகுபதி சொல்றாரு, அவர்கள் இஷ்டத்துக்கு 3 பேர் அனுப்புறாங்க. அவர்கள்னா இங்க யாரு? யூபிஎஸ்சி காலம் தாழ்ந்துதான் நியமிக்கல. நீங்க என்ன இப்ப கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் அதுக்கு ஒரு தீர்வு வருமோ என்னவோ சார்? இல்ல, எலெக்ஷன் தேதி அறிவிச்சாலே எலெக்ஷன் கமிஷனே அதுக்கு தீர்வு கொடுத்துரும். அப்போ நீங்க என்ன கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு அந்த காளைகளை வந்து வகைப்படுத்தப்பட்டதில் கொண்டு வந்தப்போ அந்த ஜல்லிக்கட்டை நீக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கி மத்திய அரசு ஸ்பெஷல் ஆக்ட் இது பண்ணி தமிழகத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. 2 அவைகள்லையும் வச்சு அதை இது பண்ணாங்க. நீங்கள் 69% இடஒதுக்கீடை 2 அவைகள்லையும் வச்சு பொதுப்பட்டியலுக்கு ஜெயலலிதா ரொம்ப சாமர்த்தியமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. 69% கலைஞர் கொண்டு வந்தார். அதை வந்து ஒரு சாமர்த்தியமாக நகர்த்தி பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சது ஜெயலலிதா. இந்த மாதிரி காரிய முக்கியமாக விரும்பினா காரிய முக்கியன்றதை சாதித்த தலைவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்னென்ன சண்டை போட்டுட்டு இருக்குது? கல்வி நிதி தரலன்றாங்க, கல்விக்கு நிதி தர்றாங்க. பிஎம்சி ஸ்கூலை அமல்படுத்துறதுல இவர்கள் அமல்படுத்த மாட்டாங்க, துட்டை கொடுன்றாங்க. பிஎம்சி ஸ்கூலுன்றது கேந்திர வித்யாலயோடைய அப்டேட் வெர்ஷன். இன்னைக்கு கேந்திர வித்யாலயா எவ்வளோ பெருசுன்னு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சிபிஎஸ்சியில் சேர்த்தா 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் செலவாகுது. கேந்திர வித்யாலயம் 7,000 8,000 படிக்க வைக்கலாம். அதுடைய அப்டேட் வெர்ஷன் பிஎம்சி ஸ்கூலு ஒரு 150 ஸ்கூலு தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் தானே லாபம். நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இந்தியை திணிச்சிடுவாங்க.
அப்போ இல்ல நானுமே வந்து கேந்திர வித்யாலயால தான் என் பையனை போடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாருமேங்க நானும் ட்ரை பண்ணுவாங்க பண்ணேன். சார். ஆனா அதுல என்னன்னா தமிழ் மொழி ஒரு பாடமா கூட இல்லங்கிறதே ஏங்க எனக்கு அதை நீங்க வருத்தத்தை பண்ணுங்க. தெரிவிச்சது. நீங்க அதனாலே அந்த ஸ்கூல் தெலுங்கானால வேண்டான்னு டிசைட் தெலுங்கானால பண்ணோம். தெலுங்கானால அந்த மொழி இருக்கணும் அப்படின்றத அவர் இதுவாக கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி பண்ணுங்க. உங்க பவர் எங்க இது இப்போ எப்படி சார் இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி தலையிட முடியும்? தமிழ் ஒரு சட்டம் கொண்டு வா. பாடமா கூட அதுல வந்து சட்டம் கொண்டு இல்லாம வா. இருக்கே. இப்போ ஏன் பிஎம்சி ஸ்கூல்ல எப்படி நீ உள்ள விடாம இருக்கிற? எப்படி உள்ள விடாம இருக்கிற? நவோதயா ஸ்கூல்ல உள்ள விடாம இருக்கல்ல? அப்புறம் சரி, நீங்க படிக்கிற வச்சிருக்க ஸ்கூல்ல தமிழ் இருக்கா? பல அதுவும் ஸ்கூல்ல தமிழ் வருத்தமான இருக்கு. விஷயம் அப்படின்னா தான். தமிழை வாழ வைக்கிற தமிழை வாழ தங்கிலீஷ் எல்லாங்க வாழ வச்சிருக்கீங்க. எங்கங்க இப்போ இருக்கு தமிழ்? கொரோனா காலத்துல எல்லாம் வந்து லாங்குவேஜ்ல தான் கை வச்சாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஆ, எந்த லாங்குவேஜுமே சொல்லி கொடுக்கல 2 வருஷத்துக்கு. சரி, அதனால சார் நம்ம தலைப்புக்கு வரும். இல்ல தலைப்புல தான் நம்ம பேசுறோம். கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். அது யார் மீறினாலும் தப்பு. சில இடங்கள்ல சில இதை வந்து நீக்கி போக்கு இல்லாம இருந்துக்கணும். எம்ஜிஆர் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். காவிரி பிரச்சனைக்கு தேவராஜ் இவர் ராமகிருஷ்ண ஹெக்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அந்த துறை அமைச்சர் ரகுபதி எம்ஜிஆர் உடைய ரசிகர். அவர் வீட்டுக்கு போறாரு. யாருக்கு நடிகராம பழக்கம். போய் சாப்பிட்றாரு. தண்ணி கொடுக்க தண்ணி வேணான்றாரு. ஏன் தண்ணி வேணாம்? உங்க பையன் தண்ணியை தர மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. என்னடா பிரச்சனை அப்படி இப்படின்னா அப்புறம் பேசுறாங்க. காவிரி நீர் இதை பற்றி பேசுறாங்க. அப்படியே கூட்டிட்டு ராமகிருஷ்ண ஹெக்டே போய் பார்க்குறாரு. பேசி முடிச்சு காவிரிக்கான அந்த இதை கொடுக்கறதுக்கான எல்லாம் ஓகே பண்ணிட்டு வராரு. எவ்வளோ சிம்பிளாக முடியுது. எம்ஜிஆர் முறுக்கிக்கின்னு ஒரு அதிகாரிகள் குழு அவரோட பேச்சுவார்த்தை நடத்து அப்படி இப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி வராது. கலைஞரும் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டும் குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு கேட்குறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வர். என்ன பிரச்சனை இது? நீங்கள்லாம் நகருங்க, நான் கலைஞர்கிட்ட பேசிக்கிறேங்க. நேராக கலைஞர் அவரை உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சிச்சு. இங்கே அதுவாங்க நடக்குது. காரியம் முக்கியங்க. மத்திய அரசோட அரசியல் ரீதியாக சண்டை போட்டுங்க. அரசு ரீதியாக நிதி வாங்குறது மற்றெல்லாம் நல்ல அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு நீங்கள் போய் பிரதமரை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணும். நம்ம கேரளா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இவங்க கர்நாடகா கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் முறுகி நிற்பாங்க. இவங்களுக்கு என்னைக்காவது பிரச்சனை வந்தால் அன்றைக்கி போய் பார்ப்பாங்க பிஎம்ஐ. இதுதான் பிரச்சனை. நீங்கள் அப்படி அவ்வளோ அக்கறையாக இருக்கிற ஆளாக இருந்தால் பார்லிமெண்ட்டில் நீங்கள் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. மேகதாட்டு அணை கட்டிக்கிட்டு இருக்கிறான். பார்லிமெண்ட்டில் இன்ன வரைக்கும் ஒரு இது கேட்கல. இவங்க ஒரு சண்டை போடல, ஸ்தம்பிக்க வைக்கல. எஸ்ஐஆருக்கு போய் சண்டை போட்டு ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க. இன்றைக்கி எஸ்ஐஆர் இங்கே அறிமுகமாகி 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. அது சரியான காரணம்னு இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அது அறிமுகப்படுத்தின அது நீக்கப்பட்ட பிறகு ஒரு அறிக்கை வந்துச்சா டிஎம்கேட்ட இருந்து எதிர்ப்பு அறிக்கை. ஏன்னா தெரியும் இது கரெக்டான நடைமுறை. இன்னொன்று என்ன சொன்னீங்க, எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் தான் எஸ்ஐஆரில் வந்து லட்சக்கணக்கில் நீக்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஊபியில் இன்றைக்கி 2 கோடி பேர் நீக்கியிருக்காங்க. 16 கோடி அவங்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை. 2 கோடி பேர் நீக்கியிருக்காங்க. கரெக்டாக இருக்கா பர்சன்டேஜ்? இது தேர்தல் நடவடிக்கை. தெரியுதா? இந்த ஓட் ஷோர்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி பேச்சை கேட்டு இந்த எலைட் அரசியல் பண்ணி இங்கே பிஜேபிக்கு எதிராக பண்ணான்னு பார்த்து லாஸ்ட்டில் கம்முன்னு இருக்காங்க அன்றைக்கி. இதுதான் இவர்கள். சரி, இப்போ அண்ணா அவர்கள் கூறியது போல கவர்னரே வேண்டாம், கவர்னரோட உரை இங்க இருக்கிறதுன்றது ஒரு அலங்கார பதவியை கூட்டு வந்து நம்ம சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து வெளிவர தொடங்கி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல வந்து என்னன்னா அறிவற்றத்தனமாக பார்க்கிறேன். ஏன்னா சரி, இதை இன்னொன்னு நான் முடிச்சிடுறேன் சார். வெங்கட்ராமன் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவரா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவரும் வந்து இதே ரெக்கமெண்டேஷனை பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்காரு. ராஜீவ் காந்தி அப்புறம் சந்திரசேகர் அவர்கள் இருக்கும்போது கொடுத்திருக்காரு. இது அவர் ரொம்ப கடுமையா என்ன சொல்றாருன்னாக்கா, மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசு கொடுக்கிற உரையும் இவங்க போய் படிக்கிறதும் பிரிட்டிஷ் அனாக்ரனிசம் அப்படிங்கிறாரு. காலம் தாழ்ந்த ஒரு விஷயம், இது அவசியம் இல்லை அப்படிங்கிறத அப்போதைய குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காரு. சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து 2 விஷயத்தையும் ஒண்ணாக்குறீங்க. இவர்கள் ஆளுநர் ஆட்டுக்கு தாடி அவர் தேவையில்லைன்றது அண்ணா சொன்னார். அதே ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியலை கொடுத்து நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் எடுங்கன்னு கேட்டுக்கிட்டு அது பயனும் வந்தது. ஒரு அன்பழகன் ஜெயலலிதாவுக்கு எதிராக கொடுத்த ஊழல் பட்டியல் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னதான் ஜெயலலிதா 4 ஆண்டு சிறைவாசன்ற அளவுக்குலாம் போய் பெரிய பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி இவர்கள் ஆட்சியில் இவர்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது வந்து இவர்கள் ஆட்டுக்கு தாடின்றாங்க. அரசாணையை பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், ஆளுநரின் உத்தரவுப்படி எல்லாமே எல்லா அரசாணையும். ஏன்னா இது கான்ஸ்டியூஷனில் வர்றது. கான்ஸ்டியூஷன் ஹெட்டு ஜனாதிபதி, மாநிலத்துக்கு இவர். சட்டங்கள் மீறாமல் இருப்ப அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக மாநிலங்கள் செயல்படாமல் இருக்க பல்வேறு செட்டப்கள் இருக்குது. அதில் முக்கியமான செட்டப்பு கவர்னர். இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா ஆளுநரை மத்திய அரசுகள் எப்படி பயன்படுத்துதுன்றது அதுதான்.
அப்போ நீங்கள் உட்காந்துருக்கப்போ என்னென்ன பண்ணுவீங்க? அதாவது மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னுவீங்க. 80ல் 37 சீட்டு ஜெயிச்ச உடனே, எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை மத்திய அரசோட சேர்ந்து கலைப்பீங்க. 76ல் உங்கள் கவர்மெண்ட் அதே இந்திரா காந்தி கலைச்சப்போ, பாரு அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு சொல்லுவீங்க. இதுதான். அப்போ இன்னைக்கு வந்து ஆளுநர் தேவையில்லை அதெல்லாம். ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷனில் வர ஒரு இது. சட்டம் இயற்றுகிற இடத்துல என்னதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும், அது வரைமுறை தகராறு நான் சொன்னேன்ல, மாவாட்டத்தில் மாவு இல்லாமல் இருக்க தள்ளுற வேலையை ஒருத்தர் பார்த்து தான் ஆகணும். அந்த வேலை தான் கவர்னர் வேலை. இங்க கவர்னர்களை இந்த மாதிரி பயன்படுத்துற விஷயங்கள்ல நீங்க போராடணும். வெங்கட்ராமன் அவர்கள் சொன்ன கருத்து வெங்கட்ராமன் அரசியலமைப்புடைய மேதையா அவரு. பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு. பிரசிடென்டா அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் தொடர்ந்து பிரதீபா கொடுத்திருந்திருக்காரு. பாட்டீல் கூட ஒருத்தவங்க பிரசிடென்டா இருந்தாங்க. இந்திய அரசியல்லயே மோசமான ஒரு இது. எல்லாம் போகும்போது ஜனாதிபதி மாளிகையில் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு சொல்லி எல்லாம் வாங்கி மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சோ அப்ப பதவிக்கு மரியாதை இல்ல, ஆட்களுக்கு தான் மரியாதைங்கிறீங்களா? சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்பொழுது. எதுவுமே கான்ஸ்டியூஷன் தான் மேட்ரு. கான்ஸ்டியூஷன் படி தான் நிக்கணும். நீங்க கான்ஸ்டியூஷனை மீறி எனக்கு என்னன்னு கருத்து சொல்றதெல்லாம் நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஜெயில் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த டைம்ல அந்த இது காலிஸ்தான் பிரச்சனையில அவர் ஒரு தப்பான ஒரு இதெல்லாம் இது பண்ணாரு. அந்த மாதிரி நீங்க எனக்கு என்னன்னுலாம் எல்லாத்துலயும் பண்ண முடியாது. சார், பல தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். வணக்கம்.